தினமும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு உண்டான அந்த அனுபவங்கள் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் ஏற்பட மாட்டேங்குது. நான் ஒரு 5 நிமிஷம் உட்காடுறேன், உடனே எழுந்து போயிடுறேன், இல்லைனா தாட்ஸ் அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஏன் எண்ண ஓட்டங்கள் ஓடுது அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருமே. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு தாட்ஸ் இருந்ததா அப்படின்னா எண்ணங்கள் குறைவாக இருந்திருக்கும். அதே ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு, ஒரு 5 வயசு வரும்போது ஒரு குறிப்பிட்ட எண்ண அலைகள் ஓட ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு 11 வயசு, ஒரு 15 வயசு, ஒரு 20 வயசு, ஒரு 22 வயசு ஆகும்போது என்ன ஆகும்னா தாட்ஸ் ரொம்ப அதிகமாக ஓட ஆரம்பிக்கும். அதாவது உள்ளுக்குள் மனதினுடைய சுமைகளாக மாற்ற ஆரம்பிச்சிடுறீங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்கூல் போனீங்கன்னா ஸ்டடீஸ் இதைப்படி அதைப்படி இதைப்படி எக்ஸாமு அது இது மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எக்கச்சக்கமான எண்ண அலைகளை உங்களுக்குள்ளார திணிக்கும்பொழுது, மற்றவங்களுடைய விஷயங்கள் உங்களுக்குள்ளார ஊடுருவும் போது என்ன ஆகுதுன்னா மனசு அந்த இடத்துல ஒரு ஸ்டேபிளாக இல்லை, மனசு வந்து ததும்ப ஆரம்பிச்சிருது, அது இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பிக்குது. இதுதான் எங்கள் பிரச்சனை. அப்போ மனசு ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னும்போது எண்ண அலைகள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களால் அந்த ஸ்டடீஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன காரியத்தில் நீங்கள் என்ன இலக்குகளை வச்சாலுமே அதில் உங்களால் ஒரு நேர்கோட்டிலேயோ ஒரு துல்லியமான ஒரு திசையிலோ உங்களால் போக முடியாது. இதுதான் எங்கள் பிரச்சனை. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். மறுபடியும் அப்படியே பார்த்தீங்கன்னா வயசு ஆக 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 இந்த எண்ண அலைகளுக்கு ஒரு எண்டே இருக்காது. அப்படி எண்ண அலைகள் ஓடும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்குள்ளார ஊடுருவி உங்களை காலி பண்ணுறது என்னென்னா உங்களுடைய அறிவு. உங்களுடைய அறிவு ஒவ்வொன்றா தோண்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அதை தேடி 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 அது எண்டு தேடியே அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு முடிவு இருக்குமான்னா அப்படி எந்த ஒரு விஷயத்துக்குமே முடிவு இருக்காது. அப்போ முடிவில்லாத விஷயத்தை ஏன்ப்பா தேடுறேன்னா தெரியாது. அது தேடி தேடி ஓஞ்சு போயிட்டு உடலும் சரி மனமும் சரி ஒரு டயர்ட் ஆயிடுவீங்க. அந்த டயர்ட் ஆனதுக்கப்புறம் அடா போப்பா இதுக்கு மேலே என்னப்பா, எப்போ பார்த்தாலும் உள்ளுக்குள்ளார ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கொஞ்ச நேரம் போய் அப்படியே உட்காருவீங்க, இல்லை மறுபடியும் போய் தூங்குவீங்க, மறுபடியும் எழுந்துப்பீங்க. அப்போ இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த எண்ண அலைகளை நீங்கள் எப்போ சரி பண்ண போகிறீங்க, எண்ண அலைகள்லேருந்து நீங்கள் எப்போ மீண்டு வர போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்த எண்ண அலைகளை பல பேர் வந்து அதை ஃபேஸ் பண்ண தெரியாமல் அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் சிக்கி தவிக்கிறவங்க கிட்டத்தட்ட 98% ஒரு முறையான ஒரு தியானம் பண்ணுறதில்ல, ஒரு முறையாக ஒரு தீட்சை எடுத்து பயிற்சி பண்ணுறதில்ல, அப்படியே பயிற்சி பண்ணாலும் அதை உருப்படியாக உட்காந்து பண்ணுறதில்ல. போய் உட்கார்ந்த உடனே 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்துலேயே எனக்கு வந்து தாட் எண்ண அலைகள் வந்து குறைஞ்சிடணும் அப்படின்னா யாருக்குமே, எந்த யோகிக்கும் சரி எந்த ஞானிக்கும் கூட சரி அப்படி 10 நிமிஷத்தில் எண்ணங்கள் அடங்காது. ஏன்னா எப்படி பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடலுக்கு ஒரு அலை இருக்கோ அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு எண்ணம் அப்படின்றது ஒரு அலை, அது ஒரு ஃப்ரீக்குவன்சி. அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சி உனக்குள்ளார ஓடும் பொழுது நீ அதை பின்னாடி துரத்தி போகும்பொழுது இந்த இடத்துல உங்களுடைய அறிவு அதை பற்றி அலசி கொண்டு போய் அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் தள்ளிடும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த நேரத்தில் தான் என்ன உங்களுக்குள்ளார ஆக்டிவேட் ஆயிருன்னா அந்த நேரத்தில் தான் கர்மா ஆக்டிவேட் ஆயிரும். அந்த கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது அந்த எண்ண அலைகள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், புது புது எண்ண அலைகள்லாம் உங்களுக்கு வராது. ஆல்ரெடி உங்கள் மனசில் என்னென்னலாம் ஸ்டோர் ஆகிருக்கோ, ஆல்ரெடி நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்களோ, ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்களோ, எது உங்கள் மனசை விட்டு போகவே இல்லையோ அதை பற்றின சிந்தனைகள் தான் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக ஓடும். இதை தாண்டி நீங்கள் மற்ற வேறு எந்த விஷயத்துலேயும் உங்களால் மீண்டு வர முடியாது. நீங்கள் பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த எண்ண அலைகளை எப்படி தான் அழிக்கிறது, அப்போ இந்த இடத்துல உங்களுடைய சித்தத்தை எப்படி தெளிய வைக்கிறது அப்படின்றதான் சித்தர்கள்லேருந்து இன்றைக்கி இருக்கிற பல யோகிகள் வந்து இதை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்போ தன்னுடைய மனதில் எழக்கூடிய எண்ண அலைகளை சரி செய்கிறார்களோ, இல்லை எண்ண அலைகளை எப்போது குறைத்து அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார்களோ அப்போ தான் அதுக்குண்டான வெளிவரத்துக்கு உண்டான அதுக்கு ஒரு வேவே உங்களுக்கு தெரியும். பட் அது வரைக்கும் நீங்கள் என்னன்னா இதிலேயே தான் சிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ எண்ண அலைகளை குறைக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னா பிரம்மயோகம் போன்ற உயர் ரக யோக பயிற்சிகளை நீங்கள் தீட்சை எடுத்து பயிற்சிகளை எடுக்கும்பொழுது மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தேவையற்ற செயல்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனசை உள்ளார இருக்கிற கர்மத்தினுடைய அலைகள் அந்த ஃப்ரீக்குவன்சி குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா புதுவிதமான ஒரு எண்ண அலைகளும் புதுவிதமான ஒரு ஃப்ரீக்குவன்சியும் உங்களுக்குள்ளார ஓட ஆரம்பிக்கும். இதை பற்றி தெரியாத எனக்கு எண்ண அலைகள் கழிஞ்சிடணும், நான் இதிலேருந்து வெளியே வந்துடணும், எனக்கு எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எப்பவுமே டிப்ரெஷனாக இருக்குது, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி போன எண்ண அலைகளெல்லாம் எனக்கு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இதுலேருந்து எப்படி நீங்கள் மீண்டு வருவீங்க சொல்லுங்கள். எண்ணங்களை கடக்க ஆரம்பிக்கணும் ஒவ்வொருத்தரும். அந்த எண்ணங்களை உங்களால் கடக்க முடியலைன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி அடுத்தடுத்த கட்டத்திற்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஒரு பாதையை நோக்கி உங்களால் போகவும் முடியாது.
அடுத்து நான் உங்களால் போகவே முடியல. அப்போ ஒரே இடத்துல உங்களுடைய எண்ண அலைகள் உங்களை பிடிச்சி வச்சுருக்குதுன்னா நீங்கள் எங்கேருந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? அப்போ மனம் அந்த இடத்துல எந்த மாதிரியான செயல்கள், எந்த மாதிரியான வினைகளுக்குள்ளார உங்களை தள்ளுதுன்றது நல்லா பாருங்கள். நம்ம ஒன்றும் இல்லை, அப்படியே உங்களுக்கு எண்ண அலைகளை நீங்கள் கடந்து நீங்கள் இருந்தீங்கனாலும் எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாது. உங்களுக்கு கால் வலி வந்துடும், கை வலி வந்துடும், ஜாயிண்ட் பெயின் வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓட ஆரம்பிக்கும். இப்படி கர்மாவிலையும் மனசு போய் சிக்கி இப்படி கர்மாவையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து அதுலேருந்து மீண்டு வெளியே வந்துடணுன்றது சாத்தியப்படாத ஒரு விஷயம். யோகத்தை பண்ணும்போது மெல்லமாக மனசு தன்வசப்படுத்தணும். அப்போ மனசு கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள்ளார தன்வசப்படுத்த இந்த எண்ணலைகளுடைய ஃப்ரீக்வன்சி குறையும் பொழுது இந்த எண்ணலைகளுடைய தாக்கம் குறைய ஒரு மனிதனுக்கு எளிமையாக ஞானம் அப்படின்றது உண்டாகி அவன் அடுத்த கட்டத்திற்கு அடுத்த பரிணாமத்திற்கு செல்ல முடியும். அப்படி இல்லை, நான் அதெல்லாம் போகிறதுக்கு எனக்கு சான்ஸே இல்லை, எனக்கு எப்பயுமே நான் இதே தான் பிடிச்சிட்டு இருப்பேன், நான் இதுக்குள்ளேயே தான் பயணம் பண்ணுவேன்னா உங்களை இங்கே யாராலையுமே மாற்ற முடியாது. மனசு ரொம்ப மோசமானது. ஏன்னா கடைசியில் முக்தி மோட்சத்துக்கும் போக முடியாது. முக்தி மோட்சத்துக்கு போக முடியலன்னா இங்கேயே திரும்ப பிறந்து ரீபர்த் ஆகிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் இந்த எண்ணலைகளை கடந்து, உடலை கடந்து, மனசை கடந்து எப்போ அவங்க அடுத்த பரிணாமம் அப்படின்னு சொல்லப்படுற இறை பரிணாமத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொள்கிறார்களோ அப்பொழுது தான் அவர்களுடைய வாழ்க்கையில் வேறொரு பாதையும் வேறொரு வேவும் ஓப்பனாகி அவன் அடுத்த இடத்துக்கு போக முடியும். இதுக்கான பாதை தான் குருநாதர் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த பயிற்சியான பிரம்ம யோகத்தை தீட்சை எடுத்து ஒவ்வொருவரும் பயிற்சிகளில் ஈடுபட்டு தன்னுடைய ஆன்மாவை அடுத்தடுத்த நிலைகளுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு பலவிதமான விஷயங்களுக்குள்ளார நீங்கள் ஊடுருவ முடியும், பலவிதமான அனுபவங்களுக்குள்ள ஊடுருவ முடியும். இங்கிருந்து சம்மந்தமே இல்லாமல் தேவையற்ற விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு பிரயோஜனப்படாத பயனற்ற ஒரு விஷயங்களை உங்களை கட்டி போட்டு உங்களுடைய மனசுன்றதான் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் எங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பமும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஹாப்பினஸ், ஒரு பேரின்பம்ன்றது ஏற்படும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மாயை தான். எல்லாமே அழிந்து போகக்கூடிய பொருட்களில் உங்களுடைய கவனத்தையும் உங்களுடைய செயல்களையும் நீங்கள் ஊடுருவி இருக்கும்போது எப்படி நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியும்? அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் முன்னேற முடியாமல், உங்களுடைய செயல்களில் கவனத்தையும் வைக்க முடியாமல், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணவும் முடியாமல், சரி கொஞ்ச நாள் இங்கே இருக்கோம்ப்பா, கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம இருந்து இறந்துட போகிறோம், அப்போ இறப்புலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றது வழியே தெரியாமல் நீங்கள் இங்கேயே மாட்டிக்கிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி? அப்போ திரும்ப ஒரு லூப்குள்ளேயே உங்களை கிரியேட் பண்ணி உங்களை இதுக்குள்ளேயே சுற்றி விட்டுக்கிட்டு இருக்கும். இதுதான் மாயை அப்படிங்கிறது. அப்போ இதுக்குள்ள மெயின் பேசிக்காக இருக்கிறது என்னென்னா, ஒரு மனிதனுக்கு எண்ண அலைகள் தான் ரொம்ப 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 மோசமான ஒன்று. அந்த எண்ண அலைகளை குறைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சித்தர்கள் முறையில் ஒரு சில பயிற்சிகள் இருக்குது, ஒரு சில மெத்தட் இருக்குது. அந்த சூட்சுமங்கள் மூலயமாக நீங்கள் பயணப்படும் போது தான் தியானத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, வாழ்வியலிலும் சரி, எல்லா விஷயத்துலேருந்துமே உங்களால் எளிமையாக வெளியே வர முடியும். அப்படி இல்லைன்னா சுற்றி இருக்கிற மாயை ஏதாவது ஒரு ரூட்டில் எந்த திசையில் வேணாலும் போட்டு அடிக்கும். எந்த ரூட்டில் வேணாலும் உங்களை டைவர்ட் பண்ணி நீங்கள் அடையக்கூடிய, நீங்கள் பிறப்பினுடைய நோக்கமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கும் எந்த செயல்களாக இருந்தாலும் சரி, அது உங்களை செய்ய விடாமல் உங்களை டைவர்ட் பண்ணி வேறு திசையில் நகர்த்தி விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ என்ன பண்ணணும்? எண்ண அலைகளை குறைச்சி தன்னுடைய மனசை விழிப்படைய வச்சு ஆன்மாவோட தன்மைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா பிரம்மயோகம் போன்ற மிக சக்தி வாய்ந்த உயர் ரக பயிற்சிகளை பண்ணும்பொழுது மட்டும்தான் உங்களால் எளிமையாக இதெல்லாம் கடந்து போக முடியும்.